ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். அயன் பட்டர்ஃப்ளைன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்னோடய பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆகஸ்ட் மந்தில் 24,000 ரெண்டு சைடுமே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு 2 வீக்ஸு ஹோல்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை ஏன் க்ளோஸ் பண்ணேன், எதுக்காக க்ளோஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொசிஷனை திரும்பவும் உடனே வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை ஏன் ஓப்பன் பண்ணேன், இதை ஏன் க்ளோஸ் பண்ணேன், அந்த முன்னாடி ஓப்பன் பண்ண அந்த பொசிஷன் வந்து அயன் பட்டர்ஃப்ளை பொசிஷன் வந்து ப்ராஃபிட் வந்ததா இல்லை லாஸ் தந்ததா அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை எதுக்கு நான் இப்போ உடனே வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதில் எனக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹெட்ஜ் பண்ண அந்த பொசிஷன் தான். ஸோ கால் சைடு அண்ட் 24,000 கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டு சைடுமே செல் பண்ணியிருந்தேன். அரௌண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த புட் செல்லிங் மட்டும் ப்ராஃபிட் தருது, மிச்சம் எல்லாமே நெகட்டிவ் தான். இருந்தாலுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் செல் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு 3,000 மேலே தான் எனக்கு ப்ராஃபிட் தருது. இந்த ஹெட்ஜிங் பொசிஷன் வந்து எனக்கு நெகட்டிவ் தரல அப்படின்னா இது கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவ் தான். ஸோ அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹெட்ஜிங் இல்லாமல் வெறும் நேக்கட் செல்லிங் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் தான். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் செல் பண்ணுறோட அந்த பொசிஷனை ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுறீங்களா, அது வந்து எங்கே எடுக்கிறேன்றீங்க பொறுத்து மாறுது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் யூஸ் பண்ண ரெண்டுமே வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஸோ ஹெட்ஜிங் பண்ணது. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து இருக்கிற பிரச்சனை. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்லிமிட்டட் லாஸ் வருது. எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஒரு 64,000 சம்திங் அந்த ரேஞ்சஸில் வருது. ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இல்லை. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடையாது. மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் இருக்குது, மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்லிமிட்டட் வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்றதால என்ன பண்ணேன், நான் இதை க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு -45 ரூபீஸ் வந்து லாஸ் மேக்கிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக ஃபைனலாக நான் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கேன்ல, அந்த செல் பண்ண ரெண்டு பொசிஷனையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 3,900 ரூபாய், கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. நான் ஹெட்ஜ் பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு 4,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்ன்றது எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைச்சிருக்கும். ஹெட்ஜிங் வந்து ஹெட்ஜ் பண்ண பொசிஷன் மட்டும் எனக்கு வந்து அந்த பை பண்ண பொசிஷன் மட்டும் எனக்கு நெகட்டிவ் தரலன்னா எனக்கு 4,000 ரூபாய்ன்றது ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக வித்தவுட் ஹெட்ஜிங், ஸோ நேக்கட் செல்லிங் வந்து ரெண்டு சைடுமே என்ன பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் எனக்கு அன்லிமிட்டட் லாஸு, மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இதனால கொடுத்துருச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு வந்து நான் பொசிஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். இது நான் ஆகஸ்ட் மந்தில் பண்ணியிருக்கேன். அதனால இதில் வால்யூம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
டிகேவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். இது நான் வந்து எண்ட் ஆஃப் த டே வரையும், அதாவது ஆகஸ்ட் மந்த்து 25ஆம் தேதி வரையும் நான் இதை ஹோல்ட் பண்ணேன்னா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி வந்து நல்ல பெரிய மூமெண்டம் கொடுத்தா ஆப்போசிட் சைக்கிள் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் மேக்கிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் வித்தவுட் ப்ரொடக்ட் பண்ணாமலே அது என்ன பண்ணியிருக்கேன், நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் ஸோ எந்த லெவலில் வந்து அது இருக்குன்றத. சரிங்களா? ஸோ ஓகே, எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வீடியோ டெஸ்ட் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து லாஸ்ட்டாக எடுத்த பொசிஷனு. இப்போ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல். இப்போ கரண்ட்டாக ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகே.